வெல்கம் டு எபிசோட்ஸ். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தனியா, துவரம்பருப்பு, மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்து, வரமிளகாய். இதெல்லாம் ஒரு கடாயில் போட்டு நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம வறுத்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் பெருங்காயத்தூளை நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் தனியாக ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சுட்டு ஒரு கடாயில் போட்டு வறுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலை அதுக்கப்புறம் அந்த பருப்புங்களையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி மைய பேஸ்ட் மாதிரி கொரன்னு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிட்டு கடுகு நல்லா பொரியும் பொழுது நம்ம வேர்க்கடலையும் இப்போ சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பு, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலைப்பருப்பு கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அது கூட உளுந்தும் சேர்த்து தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு கருவேப்பிலை சாதம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சோண்டு நம்ம தேவைக்கேற்ப முந்திரியையும் நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கூட 2 குண்டு மிளகாயும் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியை நல்லா கிண்டிக்கிட்டு நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை பவுடரும் நம்ம வடித்து வச்ச சாதத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அடுப்புலேயே சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 4 வாட்டி கலர்னிங்கன்னா சுவையான கருவேப்பிலை ரைஸ் ரெடி.